வணக்கம் மக்களே, நான் பார்க்க போகிற வசனம்னா கொலோசியர் 3:24 எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யக்கூடாது. நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம சில காரியங்கள்லாம் செய்யும்போது அதை மனிதர்களுக்காக செய்வோம். இவங்க ஆசையை திருப்திப்படுத்தணும், இவங்களை திருப்திப்படுத்தணும், இவங்களோட விருப்பத்தை நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படிங்காக மனுஷர்களுக்காக நம்ம சில காரியங்களை செய்வோம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. எந்த காரியத்தை செய்தாலும் அதை நம்ம மனுஷர்களுக்காண்டி செய்யவே கூடாது. அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யணுமா. எப்படி செய்யணுமா? சும்மா ஏனதானோ அப்படின்னு செய்யக்கூடாது, மனப்பூர்வமாக செய்யணுமா. தான் அந்த வசனம் சொல்லுது. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நம்ம எந்த விஷயத்தை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு நம்ம செய்யவே கூடாது. மனுஷர்கள் இவங்க பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு விருப்பமாக நான் செய்யணும், அவங்களுக்கு விருப்பப்படி நம்ம செய்யணும், அவங்க ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா அந்த காரியம், அவருக்கு பிரியமானதாக இருக்காதா, அவருடைய பார்வைக்கு பிரியமாக இருக்குதா, அப்படி யோசித்து கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் நம்ம செய்யணும். எந்த ஒரு காரியமான நம்ம எப்படி செய்கிறோம், நம்ம வாழ்நாளில் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா, இல்லை மனுஷனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக நமக்கு அந்த காரியங்களை செய்கிறோமா, நம்மளை நாம் சிந்திச்சு பார்ப்போம்.